வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது சாமி கும்பிட்டா சாமி என்ன கொடுக்கும் அப்படிங்கிறது தான். இதில் நிறைய பேர் சாமி எனக்கு வேணும்னா எனக்கு கோடி கோடியாக கொட்டி கொடுக்குமா, சாமி எனக்கு எல்லாமே காப்பாற்றுமா அப்படிங்கிற எண்ணங்களில் நிறைய பேர் இருக்கிறோம். எனக்கு சின்ன வயசுல அப்படி தான், சாமிகிட்ட கேளு, சாமிகிட்ட கேட்டிங்கன்னா எல்லாமே கிடைக்கும், சாமி எல்லாமே கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜானரில் வளர்ந்தவங்க தான் நாமெல்லாம். ஸோ ரியலிஸ்டிக்கில் என்ன வரும், சாமி கும்பிட்டா சாமி காசு கொடுக்குமா, பணம் கொடுக்குமாங்கிறதுக்கான விடை தான் இந்த வீடியோவே. ஜென்ரலாக இது ஒரு சைக்கலாஜிக்கலாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம்தான். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நெருங்கி கேட்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சாமி கொடுக்குங்கிறது தான் உண்மையான. சாமி கிடையாது, இயற்கை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ சாமி இல்லைங்களான்னா சாமி இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா சாமிங்கிறது வேறு, நீங்கள் பொருள் ரீதியாக ஒரு வணிகமாக பார்க்குறதுங்கிறது வேறுங்கிறத முதல்ல புரிஞ்சிக்கணும். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். முதல்ல பிரார்த்தனைனா என்ன, பிரார்த்தனைனா நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா, ஒரு சாமிக்கிட்ட விளக்கேற்றிக்கிட்டு ஒப்பாரி வச்சு அழுது கிட்டத்தட்ட எனக்கு அது செஞ்சு கொடு, இது செஞ்சு கொடு, அவனுக்கு அவனுக்கு இது ஆகணும், ஏகப்பட்ட கமிட்மெண்ட்டை தூக்கி சாமி மேலே போட்டுரும். ஸோ சாமி மேலே போட்டு ஐயோ சாமி கொடுன்னு சாமியை டார்ச்சர் பண்ணுற ஆளுங்க தான் ரொம்ப அதிகம். ஸோ அதை அப்படி பண்ணலாமா, தேவையே இல்லைங்க. சாமிக்கு என்ன கொடுக்கணும்னு அதுக்கு தெரியாது என்ன. ஓகேங்களா. நம்பர் 1, முதல்ல சாமி கும்பிட்டா என்ன ஆகுனா, சாமி முதல்ல நீங்கள் நெருங்கணுங்க. முதல்ல வெள்ளிக்கிழமை மணிக்கு சாமி படத்துலாம் பூஜை எல்லாம் பட்டு மணியெல்லாம் அடித்து பழம்லாம் வச்சு ஐயோ சாமி சாமி சாமின்னு கும்பிட்டா சாமி வருமானா, சாமி வராதுங்க. ஏன்னா வெறும் சாமி இருக்குன்னு நம்புறதுல ஒரு 10% வரலாமே வழிய, நீங்கள் மனதார அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்தால் தான் சாமியை உணர முடியுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதனால் நீங்கள் சாமி கும்பிட்னா முதல்ல ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுங்கள். உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வத்தை உங்களுக்குள் இருப்பதாக நினைக்கலாம். இல்லை நீங்கள் அந்த கோயிலுக்கே ட்ராவலாக அந்த சிற்பத்துக்கு முன்னாடி நின்று நீங்கள் வணங்குறதா நினச்சிக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி வேணால் உருவகப்படுத்திக்கலாம். ஸோ அந்த மாதிரி உருவகப்படுத்தி இறைவனை வேண்டும் போது ஒரு காலகட்டத்தில் கண்டினியூவாக பண்ணணும். இது ஏதோ வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நான் மணி அடிக்கிற மாதிரி மணி அடித்து சாமி கூட்டுறேன் அப்படின்ற லெவலில் போகக்கூடாது. டே டு டே லைஃப்பில் டெய்லி ஒரு 15 நிமிடமோ 20 நிமிடமோ இறைவனுக்காக நான் அந்த இறைவனோட நான் ஒன்றேன். உங்கள் மனசும் இறைவனும் ஒன்ற லெவலில் போகணுங்க. ஸோ அந்த லெவலில் போகும்போது பல கட்டங்கள் அப்படியே மாறி மாறி போகும்போது நீங்கள் இறைவனை கண்டிப்பாக உணர முடியும். அப்படி எப்படின்னா உங்களோட ஒரு பவர் ட்ராவல் ஆவதை கண்டிப்பாக நீங்கள் உணர முடியுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதே மாதிரி சாமி கும்பிட்டா கோடி கோடியாக கொடுக்குமா, பணம் கொடுக்குமா, காசு கொடுக்குமா அப்படின்னா சாமிகிட்ட நம்ம வியாபாரம் பண்ண வரல. ஸோ சாமி வியாபாரி இல்லை. ஸோ முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. சாமி என்ன பண்ணோம், சாமி என்ன பண்ணால் நீங்கள் மனதை முதல்ல பக்குவப்படுத்தும். முதல்ல பணம் காசு பெரிய மேட்ரு கிடையாது. மனசுக்கு ஒரு பக்குவம் கொடுத்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கிளாரிட்டி கொடுத்து அடுத்த லெவல் போகும். இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், சில யோகங்கள் சில நாவ ஜபங்கள்லாம் பண்ணிங்கன்னா முதல்ல சாமி என்ன பண்ணோம், உங்கள் கர்மாவை தான் முதல்ல வெளியில் எடுத்து அனுப்போம். கர்மானா நீங்கள் ஒரு இத்தனை ஜென்மங்கள் எடுத்து அதுக்கப்புறம் தான் அந்த கர்மா போகணும்னு ஒரு விதி இருக்கு இல்லையா, முதல்ல அந்த கர்மா தான் வெளியில் வரும். ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பேட் எலிமெண்ட், பேட் கர்மாஸ் எல்லாம் முதல்ல வெளியில் வரும். ஸோ அப்போ உங்களுக்கு நிம்மதி முதல்ல போகும். சாமியை கும்பிட்டா முதல்ல உங்கள் நிம்மதி, எல்லா உங்களுடைய கெட்ட குணங்கள் உள்ளே இருக்கிறது எல்லாமே வெளியில் நிற்கும். ஸோ டோட்டலாக நீங்கள் அப்செட் ஆகிறது உறுதி. ஆனால் இது அப்படியே கண்டினியூவாக போக 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 அதெல்லாம் மறைஞ்சி போய் ஒரு லெவலில் நீங்கள் பக்குவப்பட்ட ஸ்டேஜில் போய் ஒரு லெவலில் பார்த்தீங்கன்னா இறைவனோடு இணைவீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு எதுவுமே பெருசாக தெரியாது. சும்மா ஜஸ்ட் ஒரு இடத்துல 5 நிமிஷம் உட்கார்ந்தாலே உங்களால் இறைவனோட தொடர்பு கொள்ள முடியுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் சாமிக்கிட்ட வியாபாரம் பேச வேண்டாம். அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து இறைவன் அவங்கள்ட்ட சரணடைச்சிட்டேன். நீங்கள் சாமி எப்படி வேணால் பார்க்கலாம். அம்மாவை பார்க்கலாம், அப்பாவை பார்க்கலாம், தம்பியாக பார்க்கலாம், தங்கச்சியாக பார்க்கலாம், ஃப்ரெண்டாக பார்க்கலாம். நானும் ஃப்ரெண்டாக பார்க்கலாமா அப்படின்வேன். ஸோ இதுக்கு குளிக்கணும், பொட்டு வைக்கணும், பயங்கரமாக பட்டை அடிக்கணும், அதெல்லாம் அவசியமே கிடையாது. சாமி எதையுமே கேட்கலை, மனசு. ஸோ முதல்ல மனசு டியூன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சாமி கூட வருங்கிறதான் உண்மையான விஷயம். அதுக்கு என்ன பண்ணணும்னா அமைதியான ஒரு இடத்தை சூஸ் பண்ணிக்கிங்க. ஒரு பர்டிகுலர் டைம், அதாவது அமைதியாக இருக்கணும். அது நீங்கள் இரவு நேரம் கூட நீங்கள் இருக்கலாம், அதை பற்றி தப்பு கிடையாது. ஸோ இரவு நேரமாக இருக்கலாம், இல்லை விடிய காலையில் இருக்கலாம். ஸோ விடிய காலைங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பட் அது முடியாதவர்கள் இரவு நேரத்தில் இருக்கலாம். இரவு நேரத்தில் எப்படி இருக்குன்னா அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து அந்த இறைவனுடைய சன்னிதானத்துலேயோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச இறைவனையும் முன்னாடி நிப்பாட்டி அவரோட அப்படி உட்காருங்க. முடிஞ்சால் உள்ளுக்குள்ளே ஜபம் மாதிரி கூட பண்ணிக்கிட்டு வாங்க. ஒரு லெவலில் அதெல்லாம் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இறைவனோட ஒன்றதுக்கப்புறம் அமைதி நிசப்தம் தான் உங்களோட இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ ஒரு லெவலுக்கு மேலே அது ட்ராவல் ஆகி போனீங்கன்னா அதுக்கப்புறம் அப்படி கூப்பிட்டோன்னா வர்றது அப்படின்னு மிங்கிள் ஆகிறதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். இது உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு கண்டிப்பாக கொண்டு போகும். ரொம்ப கிளாரிட்டியும் நல்ல விஷயம்னா டெய்லி அந்த ஒரு இறை பழக்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதற்கு உதாரணமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிடுறேன்.
நாங்கள் வந்து ஜோதிடர்களாக இருக்கிறோம். ஸோ அப்போ வந்து நாங்கள் நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணோம். அப்போ வந்து ஒரு பெரிய குரு, ஸோ அவர் வந்து பார்த்தா பிரசன்னத்தில் வந்து பெரிய ஆள் அவர். ஸோ அவர் வந்து மகாதேவர் ஐயர்னு பேர். ஸோ நீங்கள் போய் கூகுளில் போய் அடிச்சு பாருங்கள். அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லெவலில் வந்து ஒரு சவுத் இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு பிரசன்ன வித்வான் அவர். ஸோ பிரசன்னத்தில் அவர் அடிச்சிக்க முடியாதுங்கிற பெரிய ஆள். ஒரு பிரசன்னத்துக்கு ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு மேலே சார்ஜ் பண்ணுறாள். ஸோ அந்தளவுக்கு வந்து பெரிய லெவலில் பண்ணுவார். அது அந்த அளவுக்கு வந்து ஆகவனம்லாம் படுத்தி அவ்வளோ பக்காவாக பண்ணுவார். அவர்கிட்ட நாங்கள் போய் கிளாஸ் அட்டன் பண்ணோம். ஸோ கிளாஸ் அட்டன் பண்ணும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் உங்களுக்கும் உபயோகமாக இருக்குன்றதுக்காக சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஜோதிடன் பிரசன்னன் நான் பார்க்குறேன், பட் நான் என் ஜாதக நோட்டை தொட்டு கிட்டத்தட்ட வந்து 40 ஆண்டுகளுக்கு மேலே ஆச்சு. அவருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 75, 78 மேலே இருக்குங்க. ரொம்ப வயதானவர். அவர் இதை சொல்லும்போது எனக்கு ஷாக் ஆச்சு. ஏன் நான் தொடரதில்லை? ஏன்னா இதுக்கு நடுவில் வந்து எனக்கு 7.5 சனி இருக்குது, ஜென்ம சனி வந்து என்ன 7.5 சனி, ஜென்மகுரு, அஷ்டம சனி, ஏகப்பட்டது சொல்கிறோம் இல்லையா, எல்லாமே வந்து போயிருக்கு. ஆனால் எதுவுமே என்னை ஒன்றும் பண்ணதில்லை. காரணம் என்னென்னா, நான் தினமும் நான் வந்து ஒரு பிரார்த்தனையை வைக்கிறேன். ஸோ தினமும் வந்து என்னுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், எல்லா தெய்வத்தையும் நான் வணங்கிறேன். ஸோ அதனால் வந்து என்னை வந்து அன்றதில் எல்லாமே அப்படியே பெரிய விஷயங்கள் ஏதாவது நடந்தாலும் அதெல்லாம் பனி போல போகிறதையும் நான் கண்ணால் பார்த்துக்கிறேன். நான் 40 ஆண்டுகளாச்சு என் ஜாதக நோட்டை தொட்டு அப்படிங்கிற லெவலில் வந்து அவர் சொன்னார். அதனால தான் வந்து பழக்கப்படுத்துங்க. இறைவனோடு ஒன்றி பழகும்போது கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு என்ன தேவையோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட வரதை பார்ப்பீங்க. என்னை பொறுத்தவரை பணம் காசை விட மனசு நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நல்ல விஷயம் நடக்கணும்னா இறைவனை பிரார்த்தனை பண்ணு, அமைதியான இடத்துல பிரார்த்தனை பண்ணு. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல அமைதியும் ஆனந்தமும் சந்தோஷமும் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். விஷன் 9 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.